ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு தன்னாட்சிக்கான திறவுகோல் நூல் வெளியீட்டு விழாவின் தலைவர் அன்பு சகோதரர் முத்தமிழ் மணி அவர்களே, வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் செல்வி தமிழச்சி பிரிதாராசன் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கின்ற லாரன்ஸ் அவர்களே, பாலசுப்ரமணியம் அவர்களே, நூலை பெற்று அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்களே, சண்முகசுந்தரம் அவர்களே, நூல் திறனாய்வு வழங்க வருகை இருக்கின்ற அன்பு சகோதரர் தமிழ்மணி அவர்களே, செந்தமிழ் வாணன் அவர்களே, நன்றி நபில் வருகை தந்திருக்கின்ற ரவிசங்கர் அவர்களே, தமிழர் தேசிய முன்னணியுடைய போராளிகளே, இந்த நூலை எழுதி நமக்கெல்லாம் நாயகராக அமர்ந்திருக்கின்ற ஐயா அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி பேரானந்தம் அடைகின்றேன். சட்டம் தனி மனிதனுடன் சட்டத்தை மீறினால் கடுமையாக தண்டிக்கின்ற சட்டம் அரசு மீறினால் என்ன செய்வது என்ற நிலை. அதற்கு பல பெயர்கள் வந்தது. அரச பயங்கரவாதம், அரசவாதம், அரசு அடக்குமுறை என்றெல்லாம் வந்தது. இந்த ஆளுநரை வைத்து என்னென்ன செய்ய இயலும், என்னென்ன செய்ய இயலாது என்பதை ஒன்றிய அரசு தெரிந்து கொண்டு அந்த வகையிலே மத்தியில் ஆளுகின்ற அரசு அல்லாத மாநிலங்களிலே கடுமையான திணிப்பை ஏற்படுத்துவதற்கான நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, யூனியன் டெரிட்டரி என்று சொல்லக்கூடிய மாநிலங்களிலே நேரடி ஆட்சி, ஒன்றிய அரசுடைய நேரடி ஆட்சி, அங்கு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லாத ஒரு நிலை. அங்கே நேரடியாக கவர்னர் லெப்டினன்ட் கவர்னர் என்று ஒருத்தர் இருப்பார். அவரை வைத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் செய்வார்கள். ஐயா ஒரு புத்தகத்தை எழுதினார், உருவாகாத இந்தியாவும் உருவான இந்து பாசிசம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். என்னுடைய வாழ்வில் அதை நான் கண்கூடாக கண்டேன். இந்தியா உருவாகவில்லை என்பதை நான் கண்டேன். புதுச்சேரி மாநிலமும் தமிழ்நாடும் அந்த எல்லை எங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஊர் தான் எல்லை. 500 மீட்டர் கூட சொல்ல முடியாது. எங்கள் ஊர் எல்லை. மக்கள் எங்கே வாழுகிறாரோ அந்த இடத்துல புதுச்சேரி மாநிலத்துடைய ஒரு பகுதி ஆரம்பிக்குது. அங்கே மக்கள் இல்லை. நிறைய சாராய கடை இருக்கும். ஏன்னா சீப்பாக தண்ணி அவன் தானே கொடுக்குறான். கர்நாடகாரன் கொடுக்கறது இல்லை, கேரளாக்காரன் கொடுக்கறது இல்லை, பாலாரில் ஒத்தனை கொடுக்கறது இல்லை. இப்படி பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்தில் தாந்திரக்காரன் கொடுக்கறதில்ல, அவன் சீப்பாக தண்ணியை கொடுக்குறான். தமிழ்நாடு கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறான். அப்போ மக்களே இல்லாத அந்த வாஞ்சூர் என்று சொல்லக்கூடிய ஊரில் ஏகப்பட்ட சாராய கடை. அதில் சாராய கடை 2 வகை இருக்குது. சாராய கடை ஒன்று, இன்னொன்று காந்தி சபா, அயல் நாட்டு சாராய கடை. என்னுடைய பாஷையில் அது அயல் நாட்டு சாராய கடை வச்சிருப்பார்கள். அங்கே ஒரு துறைமுகம், செயற்கை துறைமுகம், நாகப்பட்டினத்துடைய இயற்கை துறைமுகம் அடிக்கடி மண் சேர்ந்து மூடிடும். அதை ட்ரிட்ஜர் வச்சு தோன்றணும். அது லாபம் எடுப்பதற்காக ஆந்திராவை சேர்ந்த ரெட்டி ஒருத்தர் கடலின் கரையை 150 அடி ஆழப்படுத்தி அதை சுற்றிலும் பலூன் வச்சு அதில் சிண்டை விட்டு நடுவால் கப்பலை கொண்டு வர்றது, அதில் நிலக்கரியை இறக்கிறது அப்படின்ட்டு. எண்ணூர் துறைமுகத்தில் நிலக்கரி இறக்கிறதுனால உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம் வரை நிலக்கரி இறக்கக்கூடாது என்று தீர்ப்பு. இப்போ எப்படி என்றா பாருங்க, பாண்டிச்சேரியில் வருதான், புதுச்சேரி மாநிலத்தில் வருதான். நாகூரை கால்குலேட் பண்ணல. புதுச்சேரியில் மக்கள் வாசிக்கும் பகுதியிலிருந்து இந்த பகுதி 6 கிலோமீட்டர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யார் இருக்கிறா? நாங்க இருக்கிறோம். எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கிறோம்? ஒரு 100 மீட்டர்ல இருக்கிறோம். எப்படி ஒரு நாடுன்னா எப்படி பார்க்கணும்? சுற்று பரப்பளவை பார்க்கணும். தமிழ்நாட்டில் இப்போ பாண்டிச்சேரி நடுவால வச்சுக்கலாம். இந்த பக்கம் 6 கிலோமீட்டர் மக்கள் வசிக்க கூடாது, இந்த பக்கம் வசிக்க கூடாது. அப்ப எப்படி கால்குலேட் பண்ணி லெப்டினன்ட் கவர்னர் உத்தரவு போட்டு தமிழ்நாட்டில் முட்டாப்பை அரசாங்கம் அதுக்கு என்ஓசி கொடுத்து காரைக்காலில் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. நிலக்கரி இறக்கும் போது அப்படியே கொட்டுறோம். அது நாகூர் ஃபுல்லாக பறந்து எல்லாருக்கும், நிறைய பேருக்கு கேன்சர், மூக்கில் சளி அப்படியே கொட்டுது. எவ்வளோ போராடி பார்க்குறேன், நடக்கல. நான் 9 நாள் சிறையிலையும் இருந்தேன். அப்போ இந்த புரோஹித்னு ஒரு கவர்னர் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி வழக்கில் கூட மாட்டிக்கிட்டார் ஒருத்தர். நம்ம
ஒரு யூனிவர்சிட்டி வழக்கில் கூட ஒரு ப்ரொஃபஸர், லேடி ப்ரொஃபஸர் மேட்டரில் வழக்கில் மாட்டினார். அவர் தான் அங்கே இருக்கிறார். ஆமாம், பன்னிலால் புரோஹித். அவர் கவர்னராக இருக்கிறார். நாகூர் தர்காவிற்கு அவர் சாமி கும்பிட வர்றாரு, வேளாங்கண்ணிக்கு வர்றாருன்னு சொன்னோன்னே நான் பார்த்தேன், புரோஹித் வந்தாக்கா நான் கரிமாலை போடுவேன். கரிமாலை இறைச்சி மாலைன்னு நினச்சிக்காதீங்க, நிலக்கரி மாலை போடுவேன்னு அறிவிச்சுவிட்டேன். உடனே கவர்னர் கேன்சல் ஆக, நாங்கள் பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிக்கோ, எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். போலீஸ்காரங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, உளவுத்துறை, தர்காவுக்கு 8 வழி இருக்குது, சந்து தான் நிறையா இருக்கும், நாகூரில் சின்ன சின்ன சந்தெல்லாம் இருக்கும், அது உள்ளூர்காரன் எப்படியாவது வந்துட்டானா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போது கவர்னர் மாளிகையிலேருந்து அவருடைய ஏடிசி பாதுகாப்பு அலுவலர் எனக்கு ஃபோனில் பேசுகிறார். தம்பி, நீங்கள் வாபஸ் எம்எல்ஏ நீங்கள் வாபஸ் வாங்கணும், முன்னாள் எம்எல்ஏ அப்படின்னாரு. இல்லைங்க, அது நடக்காது, வாபஸுங்கிற வேலைக்கே வழி இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். அப்போ அவர் யாருமே நல்ல மனுஷன், அவர் நல்லா கேட்குறாரு. ஒரு கால் நாங்கள் அனுப்பிடுறோம் அவரை, நீங்கள் எப்போவோ போலீஸை தாண்டிக்கிட்டு சந்து போதெல்லாம் தாண்டிட்டு கவர்னர் கையில் வந்துட்டீங்க, உங்கள் கையில் கரிமாலை இருக்குது, நிலக்கரி மாலை இருக்குது, நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்றாரு. எப்போ நான் தமிழன்பா, அவரை அவமானப்படுத்துவது எனக்கு நோக்கம் அல்ல. நான் சொன்ன வார்த்தை, அவரை அவமானப்படுத்துவது எனக்கு நோக்கம் அல்ல. எனக்கு நிலக்கரி இறக்கக்கூடாது, அவருக்கு எதிர்ப்பு தாக்காத அது கவனத்துக்கு செல்லும் என்ற காரணத்தினால நான் வச்சிருக்கிறேன். கையில் உள்ள மாலை அவர் கையில் கொடுப்பேன் அல்லது தூக்கி காட்டுவேன். ஒழிய எக்காரணத்தை முன்னிட்டு தமிழாக பிறந்த காரணத்தினால அதை அவர் கழுத்தில் போடக்கூடிய அனுமதியை எனது தமிழினம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னேன். நான் தைரியமா அவர் போறதுக்கு நான் ஒப்புதல், நான் தான் வழங்கணும், பாதுகாப்பு நான் வழங்குறேன்னு சொன்னார். நான் அவருக்கு வந்தார். நல்ல வழியான தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயாவுக்கு தெரியும், 6 நாள் 9 நாள் திருச்சி ஜெயிலில் தான் இருந்தேன். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு நாடு என்று பார்க்கும்போது அங்கே ஒரு மாநிலம் என்று தான் உங்களால் கொண்டு வர முடியுது. அந்த 1/2 கிலோமீட்டரில் 100 மீட்டரில் எங்கள் ஊர் இருக்குது. அவன் எங்கே கால்குலேட் பண்ணுறான், பாண்டிச்சேரி எல்லையிலிருந்து 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகிறான். ஒரு 6 கிலோமீட்டர் சுற்றளவு தான் 6 கிலோமீட்டர் செய்யணும். அப்போ அவனால் முடியல. எல்லாத்தையுமே சட்டம் மீறு. கவர்னர்னாக்கா என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்ற நிலையில தான் நம்ம இப்போ இந்த கிட்ட எத்தனை வருஷம் ஆச்சு. இந்த சட்டத்தினுடைய மனித பயன்பாடு என்ன? இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க 2500 கோடி. அந்த 2500 கோடியில இந்த ஆண்டுகளுக்கு பயன்பட்டால் இப்ப உருவாகிற குழந்தைக்கான பயன்பாடு நாளை தாண்டி கொடுக்கும் போது அதே அளவுக்கு பயன்படுமா? அந்த குழந்தையுடைய வயசு என்ன? பதிலே இல்லை. கவர்னருக்கு ஏன் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்தப்பட்ட சட்ட முன்வடிகளை அவருக்கு அனுப்ப வேண்டும்? தேவையில்லையே. இப்ப பாராளுமன்றம் யாருக்கு அனுப்புது? திருப்பி அனுப்பினா மறுபடியும் அவர் திருப்பி வச்சுக்க முடியுமா ஜனாதிபதி? தேவையில்லாத நிகழ்வு. அப்ப இதுக்கு என்ன தீர்வுன்னு சொன்னா, நமக்கு பிறப்பிலே உள்ளது தனி நாடுங்கிறது பிறப்பிலே உள்ளது. நான் கூட ஒரு தடவை நான் 15 சட்டமன்ற சேலம் சட்டக்குள்ள படிக்கும்போது எங்களுக்கு இப்ப தனிநாடு வேண்டாம், தனிநாடு கேட்கிற புத்தியோ சக்தியோ என்கிட்ட இல்லை, அது பிடிச்சா நீ உள்ள பிடிச்சு போட்டுருவ, தனிநாடு கோருகின்ற உரிமை வேண்டும். நாங்க மக்கள் நினைச்சு கேட்டா தன்னாடு கோருகின்ற வாக்கெடுப்பு நடத்தின உரிமை வேண்டும் கூட. நான் சட்டமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே சேலம் சட்டக்குள்ள படிக்கும்போது நான் பேசுவேன். சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே தமிழுக்கு தனி கொடி, தமிழுக்கு தனி நாள் கேட்டேன். உடனே கலைஞர் வந்து தனி நாடுன்னு நினைச்சிட்டு அதை சபைக்கு நீக்க சொல்லிட்டாரு. பிடிஆர் சேர்த்துட்டு நீக்கிட்டார். கன்னி பேச்சிலேயே இந்தியாவிலேயே கன்னி பேச்சு நீக்கப்பட்ட ஒரே சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய கன்னி பேச்சா நீக்கப்பட்டது. தனி நாள் அப்படின்னு கேட்டேன், தனி நாடுன்னு வந்துருச்சு. தனித்தமிழ் நாள், தனித்தமிழ் நாடுன்னு வந்துருச்சு. ஐயோ ஆட்சியை கலைச்ச போறான்னு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பிடிஆர் போய் சண்டை போட்டு திருப்பி சேர்த்தேன். நமக்கு ஒரு அடையாளம் இல்லை. கர்நாடகாவில் வந்து கன்னட கொடி இருக்குது, இருக்குதா இல்லையா? கன்னட நாள் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்க இருக்குது? தமிழ் கொடி கிடையாது. கேட்டால் இது வில் புலி மீன் வச்சுக்கோங்கிறாங்க. 3 கொடி அடைய முடியாது. கை 2 கொடி 2 கை தான் இருக்குது. எல்லாம் சேர்த்து ஒரு கொடி சட்டமன்ற அங்கீகாரத்தோடு வர வேண்டும். இப்போ தமிழ் நாள் 1 கொடுத்துருக்குறாங்க. அதை இப்போ வந்து தமிழ்நாடு உருவான நாளை நம்ம கொண்டாடுவான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு கான்செப்ட் தனியாக வரவில்லை. ஆகவே இது போன்ற நிகழ்வுகளை சட்ட மீறல்கள் கடுமையாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சட்டத்தை, இந்த அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டத்தை தூரத்துக்கு போடணும், பீச்சங்கையால் கசகி போடுறதுக்காக தான் இந்த அரசாங்கம் பெரும்பாலான நிலையில் கொண்டு வந்துட்டு இருக்கு. அண்ணன் பேசும்போது பஹல்காம் பற்றி, இந்த போரை பற்றி நம் முன்னே பேசிய அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள். மிக கொடூரமான சம்பவம். 26 பேரை இந்த கொலை செய்த நிகழ்வு, அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வு. ஆனால் நான் காஷ்மீர் போயிருக்கேங்க. நான் காஷ்மீர் போய் இறங்கி
நான் பயந்து தான் போனேன். போய் இறங்கி தாழ் ஏரியில் வந்து யாராவது போனவங்களுக்கு தெரியும், அந்த படகு குழாமில் தங்கி இருந்தேன். காலையில் 5 மணிக்கு நான் எப்போ எந்திரிக்கக்கூடிய பழக்கம் மூலம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சா நல்ல ஒரு சமஸ்கிருதத்தில் சுப்பிரபாதமாக என்னமோ தெரியல, ஒரு எனக்கு இந்த சமஸ்கிருதம் தெரியாததுனால சமஸ்கிருதத்தில் கோயிலில் வேதம் ஓதுறாங்க. ஏன்னா இந்துக்கள் எல்லாம் இங்கே அடித்து விரட்டுவான், இங்கே வேதம் ஓதிட்டிக்கிறானே. 5 மணிக்கு நட்டுக்குது, வெளியே வர முடியல. தெளிவாக காதல் விழுது. வெளியே வந்து அந்த போட்டில் உள்ள போட்டு பாதுகாவலர்கிட்ட கேட்குறேன், என்னையா அந்த கோயில் வேதம் ஓதுறாங்க, எவ்வளோ நாளா? இதுனே எனக்கு அது அவ்வளோ நாளாக போயிட்டுருக்காங்க. இந்த கோயில் நான் பார்க்க முடியுமா? போங்க, நாளைக்கு போகலாம். கூட்டி போவியா? கூட்டி போகிறேன். அடுத்த நாள் போகிறேன், அந்த கோயிலை போய் பார்க்குறேன். எங்கேயாவது ஒரு இடத்த துப்பாக்கி சூடு அல்லது பாட்டில் எரிவிச்சது, அந்த பிறகு பெட்ரோல் குண்டு எதுவுமே க்ளீனாக இருக்குது. ஒரு பிறகுனா மிலிட்ரியும் இல்லை, போலீஸும் இல்லை, ஒரு சென்ட்ரி கூட அந்த கோயிலுக்கு இல்லை. ஏங்க அந்த பிரச்சனைலாம் இருக்காதா? இல்லை. அவனை சர்ச்சுக்கு போகணும், சீக்கிரம் கோயிலுக்கு போகணும்னு போயிட்டு எங்கள் அண்ணன் கூட வந்தார். அவர் கொஞ்சம் சைவ பிரியர், நான் அசைவ பிரியர். சைவ ஹோட்டலுக்கு போகணுன்னாரு. உடனே ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி போகிறான். ஹோட்டல் ஷிவ் இன்றைக்கி இருக்குது, போனால் பார்க்கலாம். தாழ் ஏரிக்கு எய்த்தாப்பில் இருக்குது. பார்த்தா அந்த பெரிய போர்டில் அந்த சிவனுடைய நெஞ்சளவு சிலையை அப்படியே எம்போசிங்கில் வச்சு அந்த கோயில் அந்த ஹோட்டல் கோயிலே வாயில் வருதை பார்த்தா உள்ளே போனால் இங்கே நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு எய்த்தாப்பில் வந்து சரவண பவன் வச்சுருப்பார். 3 அடி உயரத்தில் ஒரு 30 சாமி ஃபோட்டோ இருக்கும் அந்த ஹைகோர்ட்டுக்கு எய்த்தாப்பில். அதே மாதிரி அவ்வளோ சாமி ஃபோட்டோ. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏதாவது பிரச்சனை யாரும் பண்ணுறதில்ல. அப்போ எல்லாம் பிரச்சனைலாம் பண்ணுறாங்களா அப்படின்னா, அது மிலிட்ரி அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்குது. அப்படி ஒத்துமையாக வாழ்ந்த மக்கள் இவ்வளோ நாளாக வந்து இந்துக்களை கொண்டார்கள், முஸ்லீம்களை கொண்டார்கள், எந்த வாதமும் வரவில்லை. நல்ல வேளை ஹுசைன் செத்தார். இல்லைன்னா தூக்கி பார்த்தாரு, அவுத்து பார்த்தாரு, பேரை கேட்டாரு, ஓத சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக முடித்திருப்பார்கள். இங்கே ஒரு கேள்வி எனக்கு எழுந்தது. அடித்தவர்களை சின்ன பின்னமாக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அதை பாகிஸ்தான் பண்ணியிருந்தாலும் சரி, அமெரிக்காவை பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம தண்டிக்க தான் வேணும், அதில் மாற்று கருத்து இல்லை. என்னுடைய கேள்வி, காஷ்மீரில் கிட்டத்தட்ட 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். 3 லட்சத்தில் 4 லட்சம் இராணுவர்கள் இருக்கிறார்கள். இருக்கிற மக்கள் தொகை குறைவான மாநிலத்தில் காஷ்மீரும் ஒன்று. இந்த தீவிரவாதி அந்த பஹல்காம் என்ற இடம் பாகிஸ்தான் பார்டரில் இருந்து 210 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்குது. அது மலைப்பாங்கான இடம். ரோடாக இருந்தால் கூட ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் போயிடலாம். 5 மணி நேரத்துக்கு குறைஞ்சி போக முடியாது. அடித்தவன் சுட்டவன் அந்த இடத்துல இருந்து எப்படி வெளியாறி தப்பித்தான் இன்று வரை கண்டுபிடிக்கப்படலை. கண்டுபிடிச்சாங்களா? எப்படி அவன் வெளியாகணும்? சரி, நீ ஏன் லேட்டாக 1.5 மணி நேரம் கழிச்சு வந்த? ஒரு குறிப்பு வந்து 55 நிமிஷம், ஒரு குறிப்பு 1 மணி நேரத்துக்கு 25 நிமிஷம், 1 மணி நேரம் 25 நிமிஷம், 55 வச்சுக்குவோம். 55ல் வந்தால் கூட வாக்கி டாக்கிலே ஃபோன்ல எல்லையில் சொன்னால் யாருமே தப்பிக்க முடியாது. எப்படி வந்தார்கள்? ஏன் அந்த இடத்தில் போலீஸ் இல்லை? இவ்வளோ பெரிய டூரிஸ்ட் பிளேஸ், ராணுவம் இல்லை, எதுவும் இல்லை. என்ன காரணம்? புல்வாமா தாக்குதலின் போது 40 சிப்பாய்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த ஊரில் பாஜகவை சேர்ந்த சத்யபால் மாலிக் கவர்னர் வந்து பேட்டி கொடுத்தாரு. நான் சொன்னேன், இவர்களை அனுப்பாதீர்கள், பாதுகாப்பு குறைவு ஏற்படும் என்று. அப்போ அப்படியே தூக்கி அடிக்கு 2500 சோல்ஜர்ஸ் போகும்போது தூக்கி அடிக்குது. 40 பேர் இறந்து போறான். இவர் மிலிட்ரிக்கு போகிறது ஃப்ளைட்டு கேட்டிருக்கிறாரு. 4 ட்ரிப்பு ஃப்ளைட்டில் போயிடலாம். பெரிய ஃப்ளைட்டு கொடுத்தா தரமாட்டேங்கிறாங்க. நடந்த பிறகு மோடியை நான் தொடர்பு கொண்டேன். வாயை பத்தி சும்மா இருன்னு சொன்னாருன்னு சொல்லி சத்தியமா மாலிக் சொன்னார். அப்ப அந்த நிகழ்வு தேர்தலுக்கு முன்பே நடந்தது. இப்ப யாரை வைத்து யார் ஜெயிக்கலாம்? யாரின் உயிரை வைத்து யார் ஜெயிப்பது? பிரச்சனை அதுதான். காஷ்மீர் என் கூட தான் இருக்கு, எனக்கு ஆசை. இவ்வளவு பெரிய அழகான மாநிலம், உலகத்துறை சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தை நான் விட்டுட்டு போறேன்னு சொல்ல முடியுமா? காஷ்மீர் முஸ்லீம்கள் போராட்டம் பண்றதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? காஷ்மீர்ல போய் முஸ்லீம்கள் போராட்டம், காஷ்மீர்ல யாருமே சொத்து வாங்க முடியாது. ஓகே, எம்ஜிக்கு நிஜாமுதீன் வாங்க முடியுமா? முடியாது. காஷ்மீரில் பிறந்த இந்துக்கள் வாங்கலாம், காஷ்மீரில் பிறந்த பண்டிட்டுகள் வாங்கலாம், காஷ்மீரில் பிறந்த முஸ்லீம்கள் வாங்கலாம், காஷ்மீர் பிறந்த சீக்கியர்கள் வாங்கலாம், காஷ்மீரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வாங்கலாம். இங்கேருந்து போகிற முஸ்லீமோ கிறிஸ்தவரோ வாங்கக்கூடாது, செய்யலாம். அதை தான் 370 அதை எடுத்து நீ தான் சொன்ன நல்லா இருக்குது, போயிட்டு வாங்க. வாயை நம்பித்தான் எல்லாம் போனான். இப்போ இதையெல்லாம் கேட்பதற்கு இந்த நாட்டில் ஐயா போன்ற ஒரு சிலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த சட்டம் யாராவது நம்ம கவலைப்பட்டோமா? இந்த வயதில் இன்னைக்கு விமானத்தில் நான் வந்து இறங்கும் போது மாசு அந்த விமானத்தில் வந்தார். மா சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர்.
பேசிட்டு வரும்போது ஐயா ஒரு நூல் எடுக்கிறான்னு இந்த இன்விடேஷன் காப்பி எடுத்து நான் காமிக்கிறேன். அவர் அதுவும் எழுதிக்கிட்டு இருக்காருங்க. சொன்னார், அவர் தாங்க இப்படிலாம் போட்டு எழுதிட்டு இருக்காரு. எந்த கூட்டத்தில் இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. தன்னலமற்ற ஐயா இருக்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறது எப்படி ஆகும்னு தெரியல, அது புகழ்ச்சியாக மாறிடக்கூடாது. எக்மோரில் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். இந்த நாட்டில், தமிழ்நாட்டில், எனக்கு நாடுனா தமிழ்நாடு தான், நீங்கள் நாட்டில் இந்தியா எடுத்துக்கிட்டே அவங்க தப்பு, எனக்கு நாடு தமிழ்நாடு. இந்த நாட்டில் 2 எச்சங்கள் பாக்கி இருந்து கொண்டிருக்கிறது. 2 எச்சம். ஒன்று ஐயா, இன்னொன்று நல்ல கண். இந்த 2 போயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாம் அதுக்கு பிடிச்ச பய தான். நீ அவருக்கு வரல பேர் சொன்னா கேட்டால் பதில் சொல்ல முடியாது, நான் மாட்டிக்குவேன். எல்லாத்தையும் சேர்த்து எழுதி 2 எச்சம், பாக்கியெல்லாம் அச்சம்தான். அச்சம்தான். அந்த நிலையை தான் நம்ம இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி சட்டமீறல். நான் முஸ்லீம், அதனால நான் இந்த சட்டத்தை சொல்றதா நீங்கள் தயவுசெய்து நினச்சிக்க வேணாம். வக்ஃப் சொத்து திருத்த சட்டம் 2025 கொண்டு வந்திருக்கிறாங்க. அற்புதமான சட்டம். அந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை யார் கொண்டு வந்திருக்காங்க? வக்ஃப் சொத்தை பாதுகாப்பதற்காக, முஸ்லீமினை கொண்டு சேர்ப்பதற்காக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பாஜக அரசு சொல்லுது. நான் 2-3 கேள்வியை ஐயா கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறேன். அந்த திருத்த சட்டத்தில் வக்ஃப் போர்டில் 2 முஸ்லீம் அல்லாதவர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும் அல்ல, எப்படி இருக்கணும்? கட்டாயம் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு வக்ஃப் போர்டில் 11 பேர், ஆல் இந்தியா வக்ஃப் போர்டில் 22 பேர். தமிழ்நாட்டு வக்ஃப் போர்டு 2 பேர் கட்டாயம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா 6 பேர் வரலாம். எப்படி வரலாம்? முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் 2 பேர் வரணும். அது முஸ்லீம் தான் வரணும்னு இருக்கு. முஸ்லீம் இல்லைன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வரலான்னு இருக்கு. இப்போ தொடர்ச்சியாக ஊபியிலாம் சட்டமன்ற உறுப்பினராக முஸ்லீம்களை நிறுத்துவதே இல்லை பாஜக. அதனால அவன் என்ன பண்ணுறான்? முஸ்லீம்கள் வார்த்தையை எடுத்து விட்டான். யார் யாருக்கு எடுக்கிறான்? எம்எல்ஏக்கு எடுக்கிறான், எம்பிக்கு எடுத்துட்டான். அப்போ எம்எல்ஏ 2 பேர், எம்பி 2 பேர், 4. இந்த கட்டாய உறுப்பினர் 2 பேர், 6. அப்போ சேர்மன் யார் வருவா? 11 பேர்ல 6 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் சொன்னால் சேர்மன் யார் வருவா? ராஜா தான் வருவார். ராஜா தானே வருவார். வேறு யாரும் வர முடியும்? உங்களையும் போட மாட்டான். நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்கன்னு தெரியும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இவர்கள்லாம் இருப்பார்கள் சொல்லி ராஜா தான் வருவார். வேறு யாரும் வரமாட்டார். இப்போ நான் இங்கே கேள்வி என்ன கேட்குறேன்னா, எல்லாரும் கேட்டாங்க, தேவஸ்தானத்தில், திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்து உறுப்பினர் ஆக்க முடியுமா? அது பேர் என்ன, பழனி கோயிலில் அரங்காவலராக இந்து இருக்க முடியுமா? நான் அதெல்லாம் கேட்கலைங்க. பழனி அருள்மிகு பழனி திருக்கோயில், அருள்மிகு மீனாட்சி அம்மன் சொக்கராலயம் கோயில், அருள்மிகு திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில், அருள்மிகு திருப்பதி கோயில், எல்லா கோயில்லையும் ஒரு போர்டு ஒன்று இருக்கு. இந்து அல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாது. அப்ப நான் கேட்கிறேன், கோயிலுக்குள்ள இந்து அல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னா நிர்வாகத்துக்கு வர முடியுமா? முஸ்லிம் நிர்வாகத்தில் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25, நீ எந்த மதத்தாலும் நம்பு, நம்பாம போ, உன் ரைட். 26, நீ நம்புகின்ற மத நிறுவனங்களை நீனே நிர்வகிக்கின்ற உரிமை. 27, அதுக்கு வரி கட்ட வேண்டியது இல்லை. அப்ப இதெல்லாம் எங்க போச்சு இந்த சட்டத்தில்? அப்புறம் ஒரு ஆளு கோயிலுக்கு, பள்ளிவாசலுக்கு தர்மம் கொடுக்கணும்னு சொன்னா அவர் முஸ்லீமா 5 வருஷம் பிராக்டிஸ்ல இருந்திருக்கணும். எப்படிப்பா? ஏன் சொத்து? ஏன் சொத்து? இந்த பொண்ணு நல்லா பாட்டு படிச்சிச்சு, நான் கொடுக்குறேன், அது ஏன் இஷ்டம். திருப்பதி கோயிலுக்கு ஒருத்தர் 48 லட்சம் ரூபாய்க்கு முஸ்லீமால் ஒரு வைர கிரீடம் கொடுத்த சமயத்தில் திருப்பதிக்கல்ல வேற ஏதோ ஒரு கோயில் கொடுத்து எல்லாத்துலேயும் வந்துச்சு ஒரு முஸ்லீமால். அது அவர் இஷ்டம். அப்போ ஆர்டிகல் 12 ஆரம்பிச்சு 35 வரைக்கும் தனி மனித உரிமை, 300A சொத்தை பராமரிக்கின்ற உரிமை. இப்போ இதெல்லாம் எங்கே போச்சு? இதை தாண்டி ஒரு பாராளுமன்றம் சட்டத்தை ஏற்ற முடியுமா? ஐயா பேசுவாங்கிறதுக்கு நான் உள்ள வரல, அந்த புக்குக்குள்ள வரல. அவர் தங்கர் சொன்னார் இல்லையா, சட்டமன்றம் பாராளுமன்றம் தான் பெருசு, நீதிமன்றம் பெருசா, பாராளுமன்றம் பெருசா, மக்களவை பாராளுமன்றம் பெருசு? எதுவுமே பெருசு கிடையாது. ஒன்றோட ஒன்று தொடர்புடையது, ஒன்றோட ஒன்று மீறக்கூடாது, ஒன்றோட ஒன்று தலையிடக்கூடாது. இங்கே அரசியலமைப்பு சட்டம் தான் பெருசு, பாராளுமன்றம் பெருசு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
பாராளுமன்றத்தில் எதுவும் கிடையாது. பாராளுமன்றம் அரசியல் சான்று ஏதாவது செய்யுமே ஆனால், எக்ஸிகூட்டிவ் என்று சொல்லக்கூடிய செயலாக்கத்தை வைத்து நிர்வாகத்தை வைத்து செய்யுமே ஆனால் அதில் தலையிட்டதை தூக்கி எறிகின்ற உரிமை உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது என்பதை தான் ஐயா எழுதியிருக்கக்கூடிய இந்த நூலுடைய பான்பு காட்டுது, அந்த விதி காட்டுது. அப்போ இங்க எது பெருசு என்று சொன்னால் சட்டம் தன்னுடைய இறையாண்மை பெருசு. அது சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது வழி. அந்த வழி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் தன்னாட்சி அங்கீகரிக்க வேண்டும். இவ்வளவுதான் முடிச்சு. தன்னாட்சி இல்லை என்று சொன்னால் மக்கள் மாற்றுகள் எடுப்பார்கள். மக்கள் என்ன, நானே எடுப்பேன், ஐயா வழியில் எடுப்பேன். அதான் உண்மை. அந்த வழிக்கு செல்ல வேண்டும். ஆகவே ஐயா போன்றவர்கள் தொடர்ந்து நமக்கு இது போன்ற பாதையை நேர்வழியை காட்டுவதற்காக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.